ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு ஹெலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் மட்டும் எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜாவா ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே தான் ஜாவா ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கோடிங்லாம் எழுதுவோம். ஸோ என்னென்ன மாதிரிலாம் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்றதும் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் வேணும். ஐடிஇஸ்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ எந்தெந்த மாதிரிலாம் ஐடிஸ் இருக்குது, ஸோ அந்த ஐடிஸை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் போய் நம்ம எப்படி கோட் எழுதுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஐடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ ஜாவா மட்டும் இல்லை, எந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னாலும் சில ஐடிஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த ஐடிஸை வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஐடிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு என்விரான்மெண்ட். அது வந்து ஒரு டூலு. நம்ம அது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். நம்ம எப்படி வந்து ப்ரோக்ராமர் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, அதில் எப்படி கோட் எழுதுறது, கம்பைல் பண்ணுறது, ரன் பண்ணுறது, ஸோ எல்லாமே அந்த ஐடியில் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு கம்ப்ளீட் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவோம். இப்போ வந்து நிறைய ஐடிஸ் வந்து ஜாவா கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் டூல் ஷூட், இன்டெலிஜே, இந்த மாதிரி நிறைய வந்து ஐடிஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி காமனாக பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்லிப்ஸில் வந்து எக்லிப்ஸ் வந்து ஒரு பெரிய டூல், அதில் வந்து நல்லா டெவலப் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங் டூல் ஷூட், இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம், ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் டூல் ஷூட் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து ஃபேமஸ், அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம போய் பார்க்கலாம், அஃபிஷியல் வெப்சைட் போய் பார்க்கலாம். ஸோ டவுன்லோடில் போனோம் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க டவுன்லோட். இப்படி போய் டவுன்லோட் பண்ணுறது தான், ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணிக்கலாம். டவுன்லோட் பேக்கேஜஸ் போனோம் அப்படின்னா நிறையா இருக்கும். எக்லிப்ஸ் ஐடி ஃபார் ஜாவா டெவலப்பர்ஸ், ஜாவா அண்ட் வெப் டெவலப்பர்ஸ். இது வந்து வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு. நான் ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இது தேவை. அதே மாதிரி C++ நிறைய இருக்குது. ஸோ நமக்கு மோஸ்ட்லி நம்ம காமனாக நம்ம ஜாவாக்கு வந்து இது யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஏதாவது வெப்சைட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய ஃப்ரேம் ஒர்க் வச்சு நம்ம டெவலப்பும் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் உங்களோட சிஸ்டம். விண்டோஸ் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மேக்ஓஎஸ். இப்போ நான் மேக்ஓஎஸ் வச்சுருக்கேன், எனக்கு வந்து மேக்ஓஎஸில் சாஃப்ட்வேர் நான் டவுன்லோட் பண்ணிப்பேன். அதே மாதிரி ஸ்ப்ரிங் டூல் ஷூட்டும் அதே மாதிரி தான். டூல்ஸ் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க நிறையா. ஸோ எந்தெந்த என்விரான்மெண்ட் வேணுமோ அந்த என்விரான்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். ஜாவா வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறது தான், அதில் பெருசாக ஒன்றும் இது இருக்காது. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்ப்ரிங் டூல் ஷூட்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கேட்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோன்ற ஒரு பாத் மட்டும் தான், அதை கொடுத்து நீங்கள் லான்ச் பண்ணிவிடுங்க. லான்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் டூல் ஷூட் ஓப்பன் ஆகிடும். இனிஷியலாக இப்படி தான் இருக்கும், எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஜாவா கிரியேட் ஜாவா ப்ராஜெக்ட், ஸ்ப்ரிங் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ஹெலோ வேர்ல்டு மட்டும் தான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஜஸ்ட் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தா போதும். ஸோ ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க, மை ப்ராஜெக்ட் அப்படின்றத நான் வைக்கிறேன். வச்சுட்டு ஃபினிஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாக நான் வந்து ஜாவா 17 இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அது டிஃபால்ட்டாக அதோட ஜார்ஸ்லாம் எடுத்துக்கிச்சு. இந்த சோர்ஸ் அப்படின்றது ஒரு ஃபோல்டர் மட்டும் கொடுத்துரும். இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி என்னென்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைலை க்ரியேட் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு ஜாவா ஃபைலை நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பப்ளிக் பேக்கேஜ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பப்ளிக்னு வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா பேக்கேஜ் வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். இன்கேஸ் நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக பேக்கேஜ்குள்ளே போடணும் அப்படின்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். இல்லைனா வந்து இதில் போய்ட்டு நம்ம வந்து வேறு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த ஃபைலை போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும், பப்ளிக் கிளாஸ் ஹெலோ வேர்ல்ட். ஸோ நான் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஜாவா வந்து ஒரு கிளாஸ் ஃபைலுக்குள்ளே தான் ரன் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ் ஃபைலுக்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து கோடிங் எழுதவே ஆரம்பிக்கணும். ஸோ இந்த இடத்துல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், ஸோ ஒரு மெத்தட் எழுதுகிறோம். மெத்தட் தெரியும், மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். வாய்டு, இன்ட், இந்த மாதிரி நிறையா இருக்கும். வாய்டு வந்து ரிட்டர்ன் பண்ணாது. வேறு ஏதாவது இன்டீஜர், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மெயின் மெத்தட் ஃபஸ்ட்டு வந்து மெயின் மெத்தட் ஏன் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு மெயின் மெத்தட் தான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு ஜாவா
ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது தேடும் மெயின் மெத்தட் எங்கே இருக்குது அப்படின்றது போய் தேடும். ஸோ அப்போ வந்து இதுதான் வந்து சின்டாக்ஸ். இதை வந்து மாற்றவே கூடாது. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் இது கண்டிப்பாக 4மே இருக்கணும். மெயின் அப்படின்றது மெயின் மெத்தடை ரெப்ரசென்ட் பண்ணுது, அதுவும் மாற்ற முடியாது. ஸோ வாய்டு இது வந்து எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றதுனால வந்து நம்ம வாய்டு அப்படின்னு கொடுக்குறோம். ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸும் அதே மாதிரி கொடுப்போம். அது வந்து பேஸ்டாக நம்ம வந்து என்ன ஆர்குமெண்ட் தேவைப்படுதோ அது தகுந்த மாதிரி அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ பப்ளிக்காக கொடுக்கணும், ஏன்னா வந்து மெயின் ஷுட் பி accessible ஃப்ரம் எனிவேர். ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே மெத்தட் எழுதிட்டோம். ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு சின்டாக்ஸ் என்ன ஜாவாவில் அப்படின்னா system.out.println. ஸோ அதுக்கு ஷார்ட்கட் வந்து sysout அப்படின்னு கொடுத்து கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட்கட்ஸு நிறைய வந்து இந்த ஏதாவது எரர் அடிக்குது அந்த மாதிரிலாம் காட்டணும் அப்படின்னா இந்த ஐடிஸ்லாம் பெஸ்ட்டு. இப்போ இந்த எரர் அடிக்குது பாருங்கள். ஸோ இப்போ அந்த ஐடிஸ் யூஸ் பண்ணுறோம். ஐடிஸ்னால் இந்த எக்லிப்ஸு இந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்பஸ்க்காக தான். நமக்கு வந்து எல்லாமே அழகாக கொடுத்துரும். நம்ம அது பார்த்து கரெக்டாக இது பண்ணிட்டால் போதும். இதில் வந்து ஓகே ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்து ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஜாவா அப்ளிகேஷன் தான். இன்கேஸ் நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரன் ஆன் சர்வர் கொடுத்து சர்வருக்குள்ளே நம்ம வந்து அந்த ப்ராஜெக்டை ஆட் பண்ணி அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து வெறும் ஜாவா அப்ளிகேஷன் தான், இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்றது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஃபஸ்ட்டு ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து கிளாஸ் மெத்தட் அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பிரிண்ட் பண்ணுறதா பிரிண்ட் பண்ணலாம், வேறு ஏதாவது எழுதுறதா இருந்தால் எழுதலாம். ஸோ இதான் வந்து ஒரு பேசிக் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறது. தேங்க்ஸ்.